கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏழ்மையில் தெரியும் இறைவன் அப்படின்ற தலைப்பில் சென்ட் லாரன்ஸ் என்பவரை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ரோமபுரியில் உள்ள கிறிஸ்தவ சபைக்கு அந்த காலத்தில் அதிக சொத்துக்கள் இருந்து வந்துச்சு. இவைகள் ஒவ்வொன்றும் கூட விதவைகள் மற்றும் ஆதரவற்றவர்களை கவனிக்கும்படியாக தான் செலவிடப்பட்டுச்சு. சென்ட் லாரன்ஸ் இந்த பணியை மிகவும் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்து வந்துட்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் ரோம் அரசாட்சிக்கு உட்பட்ட பிரிப்கேட் அப்படின்ற ஒரு அரசன் லாரன்ஸை அழைத்து திருச்சபையோட மொத்த சொத்துக்களையுமே தன்னிடத்தில் சேர்க்க வேண்டும்னும் அதுவும் 3 நாளைக்குள்ளாக சேர்க்கணும்னு லாரன்ஸ் இடத்துல கட்டளையிட்டார். லாரன்ஸ் எதை பற்றியுமே கவலைப்படலை. தன்னோட நேர்மையில் நிலைத்து நின்றார். கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தார். அன்றே திருச்சபையோட ஒவ்வொரு சொத்துக்களையுமே விற்று அவைகளை முடவர்கள், பார்வையற்றவர்கள், விதவைகள், ஆதரவற்றோர் மற்றும் ஒவ்வொரு ஏழைகளுக்குமே பகிர்ந்தளித்தார். அதுக்கப்புறம் அந்த மக்கள் அரசனிடத்தில் அழைத்து சென்று இவர்களே இந்த திருச்சபையோட சொத்துக்கள்னு கூறினார். உடனே இதை பார்த்த அந்த அரசன் ரொம்பவுமே கோபம் அடைஞ்சார். மிகுந்த கோபத்தோட லாரன்ஸை பிடித்து கைகால்களை கட்டி ஒரு இரும்பு கட்டிலில் படுக்க வைத்து கீழே தீ மூட்ட செய்தார். கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாமல் கொடுமைப்படுத்தப்பட்டார் லாரன்ஸ். அந்த சுடர்விட்டு எரியும் நெருப்பிலும் அவரோட முகம் தேவதூதனை போல காட்சியளித்தது. ரொம்ப நேரமாக சென்ற பின்பு அவர் அரசனை நோக்கி, எனது உடல் நன்றாக வெந்துவிட்டது, இப்போது நீர் இதை எடுத்து உண்ணலான்னு ரொம்பவுமே சத்தமாக பதிலளித்தார். அதுக்கப்புறமா லாரன்ஸோட கிபி 258 வருடம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு நல்ல இரத்த சாட்சியானார். பக்தர்கள் இவரோட சடலத்தை எடுத்து அடக்கம் செய்தாங்க. நாமளும் கண்டிப்பாக லாரன்ஸை போல தான் இருக்கணும். எத்தனையோ பேர் நம்மளை மிரட்டலாம், உன்னோட சொத்துவெல்லாம் எனக்கு கொடு, உன்னோட பணங்காசெல்லாம் எனக்கு கொடு, இந்த மாதிரி ஏழைகளுக்கு செலவு பண்ணாதன்னு சொல்லலாம். ஆனால் நாம் எதுக்குமே பயப்படாமல் கிறிஸ்துவில் நிலைத்து நிற்கணும். எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ அநாத ஆசிரமம் இருக்குது, முதியோர் இல்லங்கள் இருக்குது. அவங்க ஒவ்வொன்றும் அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்மளோட பணங்காசை கொடுக்கலாம். அதுவே இல்லாமல் மித்தவர்களாக பெரிய பெரிய பணக்காரவங்களாக இருக்கிறதுக்காண்டி அவங்கக்கிட்ட கொண்டு கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் என்றி காலமும் நம்ம பண்ணக்கூடாது. இல்லாதவர்களுக்கு எப்போவுமே கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதம் பெருகும். இன்றைக்கு நம்ம கேட்ட மிஷினரி கதையை நம்மளோட இதயத்தில் தியானித்து கொண்டதன்படி நடக்கலாம். நாளைக்கு இன்னொரு மிஷினரி கதையை சந்திக்கிறேன். God bless you.